டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? தீபாவளிக்கு நீங்க பார்த்து ரசிச்ச முதல் படம் என்னன்னு அருண் யோகதாசன் ஸ்ரீலங்கால இருந்து கேட்டிருக்காங்க. தீபாவளி வெளியீடாக வந்த படங்களில் நான் பார்த்து ரசித்த முதல் திரைப்படம் மாரி செல்வராஜனுடைய இயக்கத்திலே வெளியாகி இருக்கின்ற பைசன். இந்த வருஷம் தீபாவளிக்கு பெரிய ஹீரோஸ் படம் எதுவுமே வரல, இது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நஷ்டம் தானேன்னு சென்னையிலேருந்து ஜான் கேட்டிருக்காங்க. பெரிய கதாநாயகர் நடித்த படங்கள் வரல அப்படின்னாலும் தியேட்டருக்கு ரசிகர்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய படங்கள் இந்த தீபாவளிக்கு வெளியாக இருப்பதனால தியேட்டர் அதிபர்கள் மிகப்பெரிய அளவிலே ஏமாற்றம் அடைந்திருக்க வாய்ப்பில்லை. எந்த ஹீரோவுக்கு அதிகமான படங்கள் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குன்னு சென்னையிலேருந்து ஸ்ரீஜித் கேட்டிருக்காங்க. தீபாவளி திருநாள் என்று நடிகர்களும் சிவாஜி கணேசனுடைய படங்கள் தான் மிக அதிகமாக வெளியாகி இருக்கின்றன. நம்ம கொண்டாடுற தீபாவளி கதையை அடிப்படையா வச்சு ஏதாவது படம் இருக்கான்னு தாம்பரம்ல இருந்து ரஞ்சித் கேட்டிருக்காங்க. தீபாவளி பண்டிகையை எதனால் கொண்டாடுறோம், எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்றத விளக்குகின்ற விதத்திலே நரகாசுரன் கதை வேறு பல மொழிகளில் திரைப்படமாக வந்திருக்கு. ஆனால் தமிழில் யாரும் அப்படிப்பட்ட படங்களை எடுத்ததாக தெரியல. இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல விமர்சன ரீதியான தரவரிசையை சொல்லுங்கன்னு சோழிங்கநல்லூர்ல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. இந்த தீபாவளியை ஒட்டி வெளியான படங்களில் விமர்சன ரீதியாக பாராட்டு பெற்ற படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலிடத்திலே இருப்பது பைசன், இரண்டாவது இடத்திலே டியூ, மூன்றாவது இடத்திலே டீசல், நான்காவது இடத்திலே கம்பி கட்டுற கதை. தீபாவளிக்கு கூலி படம் டிவியில போட போறாங்க, இதுக்கு தனி சர்டிபிகேட் வாங்கியிருப்பாங்களா அண்ட் இதை எடிட் பண்ணி தான் போட போறாங்களான்னு சென்னையில இருந்து பிரபு கேட்டிருக்காங்க. கூலி திரைப்படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு தணிக்கை சான்றிதழை தணிக்கை அதிகாரிகள் வழங்கினாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஏ சர்டிஃபிகேட் படங்களை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சிகளில் அதை வெளியிடவே முடியாது. அதனால் நிச்சயமாக கூலி திரைப்படத்தை மறு தணிக்கை செய்திருப்பார்கள். அந்த படத்தினுடைய வெளியீட்டின் போது அந்த தணிக்கை சான்றிதழை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு விவரம் தெரிய வரும். நான் சிரித்தால் தீபாவளி பாடலை தவிர வேற என்ன பாடல்கள் தீபாவளி சார்ந்து வெளியாகி இருக்குன்னு வள்ளுவர் கோட்டம்ல இருந்து அரவிந்த் கேட்டிருக்காங்க. கல்யாண பரிசு படத்திலே தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்கின்ற விதத்தில் உன்னை கண்டு நானாட என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி லிவிங்ஸ்டன் குஷ்புவும் நடித்த விரலுக்கேற்ற வைக்கும் படத்தில் பார்த்தீங்கன்னா அள்ளி அள்ளி தீபாவளி என்ற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கும். அதுவும் தீபாவளி பண்டிகையை பற்றிய பாடல் தான். தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறதுனால பொல்யூஷன் உருவாகும்ங்கிறது ஏன் கருத்து, இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு செங்கல்பேட்டிலேருந்து சிவா கேட்டிருக்காங்க. உங்களுடைய கருத்தோடு ஒத்து போக முடியாதபடியாக நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க. யாராக இருந்தாலும் உங்களுடைய கருத்தோடு ஒத்து போய் தானே ஆகணும். பைசன் படத்தோட ட்ரைலர் பார்க்க போது ஏதோ சோகமான கதைங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இது தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்குமான்னு செங்கல்பேட்டிலேருந்து வினோத் கேட்டிருக்காங்க. தீபாவளி பண்டிகை என்று வெளியாகின்ற படங்கள் எப்படிப்பட்ட படங்களாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய பார்வை அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. தீபாவளி என்று வெளியாகின்ற படங்கள் தீபாவளி கொண்டாட்டத்தை எடுத்து சொல்கிற படமாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக இருந்த எல்ஐகே படம் ஏன் தள்ளி போச்சுன்னு காஞ்சிபுரம்லேருந்து புருஷோத் கேட்டிருக்காங்க. தீபாவளிக்கு வெளியாக இருந்த பிரதீப் ரங்கநாதனுடைய லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி வெளியாகலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த படத்தினுடைய ஓடிடி உரிமைகள் இன்னும் விற்கப்படாது தான். அதை தாண்டி அந்த படம் வெளியாகாததுக்கு வேறு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் உண்மையான காரணம் என்பது இதுதான். தீபாவளி அன்னைக்கு ஒரே ஹீரோவோட 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கான்னு துபாயில இருந்து சுரேந்தர் கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே பல சாதனைகளை செய்தவர் தான் நடிகர் சிவாஜி கணேசன். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த சாதனையும் அவர் செய்திருக்கிறார். ஒரு தீபாவளி தினத்தன்று அவருடைய நடிப்பிலே எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம் ஆகிய 2 படங்களும் வெளியாகின. 2 படங்களும் மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன அப்படின்றது தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அடுத்த தீபாவளிக்கு என்னென்ன படங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெலுங்கானால இருந்து குரு கேட்டிருக்காங்க. அடுத்த தீபாவளிக்கு என்னென்ன திரைப்படங்கள் வரும், 2027ஆம் ஆண்டு தீபாவளிக்கு என்னென்ன திரைப்படங்கள்லாம் வெளிவரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஜோசியம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஜோசியத்தில் அந்த அளவுக்கு ஞானம் இல்லை. ஓடிடியில் தீபாவளி முன்னிட்டு ஏதாச்சும் படம் வருதான்னு மடிப்பாக்கம்லேருந்து மணிவாசகம் கேட்டிருக்காங்க. தீபாவளியை ஒட்டி முத்தையாவுடைய இயக்கத்திலே அருள்நிதி நடித்துள்ள ராம்போ என்ற திரைப்படத்தை சன் நெக்ஸ்டில் வெளியிட்டிருக்காங்க. அதுதான் தீபாவளி தினத்தை ஒட்டி வெளியான ஓடிடி திரைப்படம். இந்த தீபாவளியை விஜய் சார் கொண்டாடுவாங்களான்னு விருதாச்சலத்திலேருந்து ரகு கேட்டிருக்காங்க. எதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த வருட தீபாவளியை விஜய் சிறப்பாக கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. தான் இந்த தீபாவளியை கொண்டாடப் போவதில்லை என்பதை தாண்டி தன்னுடைய ரசிகர்களையும் இந்த தீபாவளி கொண்டாட வேண்டாம் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் விஜய். அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலையா என்ன? தீபாவளி சிறப்பாக டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு ஏதாச்சும் புது ஷோ அறிவிப்பு உண்டான்னு சேலம்ல இருந்து ஷாஹித் கேட்டிருக்காங்க. தீபாவளி ஒட்டி என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் டூரிங் டாக்கீஸ் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்றத நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குணச்சித்திர நாயகருடைய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அப்பா கதாபாத்திரம் நடிக்கின்ற பல நடிகர்கள் இதில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு முக்கியமான நிகழ்ச்சி டூரிங் டாக்கீஸில் பணியாற்றுவதை பற்றிய ஒரு டூர்.
ஒரு ரசிகர் தான் அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருந்தார். அவருடைய வேண்டுகோளை ஏற்று அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பியிருந்தோம். அந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக நீங்கள் ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தீபாவளியை ஒட்டி ரசிகர்களோடு கலந்து திரைப்படங்களை விமர்சனம் செய்கின்ற ஒரு புதிய நிகழ்ச்சியும் தொடங்கியிருக்கோம். இனி ஒவ்வொரு வாரம் படங்கள் வெளியாகும் போதெல்லாம் இந்த நிகழ்ச்சி தொடரும். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய வரவேற்பு உங்கள் மத்தியிலே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரே படம் 2 தீபாவளி தாண்டி ஓடி இருக்கா, இனி அப்படி படம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கடலூர்லேருந்து முத்துராஜ் கேட்டிருக்காங்க. 2 தீபாவளி இல்லை, 3 தீபாவளியை தாண்டி கூட ஒரு திரைப்படம் ஓடி இருக்கிறது. அதுதான் எம்கே தியாகராஜ பாபு நடித்த ஹரிதாஸ் என்ற திரைப்படம். அந்த சாதனையை முறியடித்ததுன்னா அது பி வாசுடைய இயக்கத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த சந்திரமுகி திரைப்படம். சித்ரா சார், உங்களால் மறக்க முடியாத தீபாவளி எதுன்னு ஹாசன் காலேஜ்லேருந்து விக்னேஷ் கண்ணன் கேட்டிருக்காங்க. நான் மறக்க முடியாத தீபாவளின்னா அது பள்ளிக்கூடத்தில் நான் படித்து கொண்டிருந்த நாட்களில் வந்த தீபாவளி தான். அப்போல்லாம் இந்த சட்டையை வாங்கி போடுறதுல ஒரு ஆனந்தம் இருக்க அதுக்கு அளவே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கூடுமான வரைக்கும் அந்த சட்டையை காலையில் 5 இல்லை 5:30 மணிக்கு தான் அந்த டெய்லர் தைச்சி தருவார். அதுக்காக அவருடைய கடையில் 4 மணிலேருந்து ஏறக்குறைய 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிற்பேன். அப்போ தான் வேகமாக காஜா எடுத்து இந்த பட்டனை தைச்சி அந்த சட்டையை கொடுப்பார். அதே மாதிரி தீபாவளி தினத்தன்று குறைந்தது 3 இல்லை 4 படங்களை பார்ப்பதை நான் வழக்கமாக வைத்து கொண்டிருந்தேன். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த மகிழ்ச்சியான நாட்கள் மீண்டும் வருமா அப்படின்ற ஏக்கமும் எனக்குள்ளே பிறக்கிறது. அடுத்து இன்று ஒரு தகவல். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் மறைந்து பல ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் இன்றைக்கும் மக்கள் மனதிலே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு சில காரணங்களை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு காரணத்தை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக ஒரு புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் சாரதி என்ற எழுத்தாளர். இந்த சாரதி யாருன்னா, பொம்மை அப்படின்ற பெயரில் ஒரு சினிமா பத்திரிகை வாகினி ஸ்டுடியோ நடத்தினார்கள். அந்த பத்திரிகையிலே ஆசிரியராக இருந்தவர் தான் சாரதி. எம்ஜிஆர், சிவாஜி ஆகிய இருவருடனும் மிக நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பினை பெற்றவர் அவர். அன்றைய காலகட்டத்தில் வாகினி ஸ்டுடியோவில் லைட்மேனாக பணியாற்றி கொண்டிருந்தவர் ஜி கோவிந்தசாமி என்கின்ற ஒருவர். அவருடைய மகனுக்கு எம்ஜிஆர்னா உயிர். எம்ஜிஆர் எப்படியாவது நேரில் பார்க்க வேண்டும் என்று அவருடைய மகன் ஆசைப்பட சின்னப்பதி அவருடைய அனுமதியோடு தாய்க்கு பிந்தாரம் படப்பிடிப்பு தளத்துக்கு ஒரு நாள் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு சென்றார் கோவிந்தசாமி. படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. மகன் அங்கே விட்டுட்டு வேறொரு வேலைக்காக அவர் வெளியே சென்று விட்டார். அந்த நேரத்தில் அந்த மகன் தனியாக நிற்கிறார். அவர் தனியாக நிற்பதை அந்த படத்துடைய கதாநாயகனான எம்ஜிஆர் பார்க்கிறார். அடுத்து அந்த பையனை தன்னுடைய பக்கத்தை அழைத்து, நீ யார் என்று எம்ஜிஆர் கேட்க, லைட்மேன் கோவிந்தசாமியுடைய மகன் என்பதை அந்த பையன் அவருக்கு சொல்கிறார். உங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்க, நீ என்ன படிக்கிற என்பது போன்ற விவரங்களை எல்லாம் அவனிடமிருந்து கேட்டு தெரிந்து கொண்ட எம்ஜிஆர் அவனுடைய படிப்பு செலவுக்கு முழுமையாக உதவி செய்திருக்கிறார். அவர் அப்படி உதவி செய்ததன் காரணமாக அந்த பையன் மிகச்சிறப்பாக படித்து தபால் இலாக்காவிலே ஆடிட்டிங் பிரிவிலே ஒரு நல்ல வேலையிலே சேர்ந்தார். இப்படி எண்ணற்ற மனிதர்களுக்கு எந்த விளம்பரமும் இல்லாமல் உதவிய வள்ளல் தான் எம்ஜிஆர். அந்த வள்ளல் தன்மை காரணமாகத்தான் இன்று வரையிலே எல்லோருடைய இதயங்களிலும் அவர் இடம் பிடித்திருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.